இந்த பக்கம் பாருங்கள், நான் நேற்று வந்து முருங்கைக்கீரையும் தண்டுக்கீரையும் சேர்த்து வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து ஏன்னா மண் இருக்கும், அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நான் தேங்காய் போடாமல் கீரை பொரியல் சூப்பராக இருக்கும், பண்ணி காட்டுறேன். கீரை தண்ணியில் அலசிட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ணி இந்த பக்கம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரை எடுத்து போட்டு வதக்கலாம். இப்போ கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கீரை வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கால் ஸ்பூன் சின்ன ஜீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கீரை பாருங்கள் சூப்பராக இருக்கும். நான் வேறு எதுவுமே போடல, ஜீரகமும் பூண்டு தான் தட்டி போட்டிருக்கேன், வரமிளகா போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி ஆயிரும். அதிலே பாருங்கள் தண்ணி விட்டு வரும். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாம். நீங்கள் பச்சை மாறாமல் இருக்கும். நம்ம வீட்டில் பாருங்கள் தண்டுக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் தண்டுக்கீரை பொரியல், அரிசி பருப்பு சாதம் இந்த விசில் அடங்கலை. இப்போ வந்து வடகம் வறுத்துட்டோம். இப்போ சாப்பாடு இந்த விசில் வடங்கலை. நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் பாப்பாவுக்கு, வெங்காயம் இல்லாத ஆம்லேட்டு. இப்போ நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாதம், வடகம், தண்டுக்கீரை பொரியல், ஆம்லேட்.